வணக்கம். இன்னைக்கு ஜனவரி மாதம் 9ஆம் தேதி புதன்கிழமை. புதன்கிழமைங்கிறதுனால புதன் பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார்? ஆயில்யம் அல்லது கேட்டை அல்லது ரேவதி உங்கள் நட்சத்திரமா? ராசி மிதுனம் அல்லது கன்னியா? பிறந்த தேதி 5 அல்லது 14 அல்லது 23. மிதுனம் அல்லது கன்னி உங்கள் ராசியா? நீங்கள் எல்லாரும் கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துறது நல்லது. நாய் மாட்டுக்கு ஏதாவது சாப்பிட கொடுக்கறது நல்லது. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கறது நல்லது. சரி, இன்றைக்கி நல்ல நேரம் உண்டு காலை 7:02 9. நாளைக்கு நல்ல நேரம் உண்டு காலை 7:02 9. 10:02 12 நல்ல நேரம் இருக்குது, பயன்படுத்திக்கோங்க. சில ராசிகளுக்கு பலன்கள் நாளைக்கோ அல்லது நேற்றோ ஒரே மாதிரியாக தான் இருந்திருக்கும். அது குறித்து ஒரு தப்பும் கிடையாது. இப்போ பார்க்கலாம் ராசி பலன். மேஷராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, கலகுறீங்க, ரொம்ப சந்தோஷம். பிரமாதமான நாளாக கட்டாயம் இருக்கும். உங்களுடைய தைரியம், சுறுசுறுப்பு, விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாள். அனுகூலமான எண் 2 3. திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன மந்திரம் சொல்கிறது? ஓம் ஓம் சௌமியனே போற்றி, சௌமியனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். அசட்டு தைரியம் குறையும். நாய் அல்லது பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க, தோஷம் குறையும். நெய் அல்லது எண்ணெய் ஊற்றி தீபத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கிறது நல்லது. அனுகூலமான எண் 1 3. திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்ல நாள். புத்தி கூர்மை, ஞாபக சக்தி, பெருந்தன்மை, பேச்சு சாமர்த்தியம் எல்லாம் இருக்குது. கிரக நிலைகள் நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீர்கள். எது நடக்குதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். பிரமாதம். அனுகூலமான எண் 3 7. திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் அசை உணவு கூடாது. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. நாய் அல்லது பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். கொடுக்கல் வாங்கல் வேண்டாம், பெரிய விலையில் பொருளை வாங்க வேண்டாம், அசை உணவு வேண்டாம், ஜாக்கிரதை. வண்டி ஓட்டுறது கவனம். அனுகூலமான எண் திசை நிறமெல்லாம் இல்லை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, ரொம்ப ரொம்ப நல்ல நாள், பணவரவு நல்லா இருக்குது, காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு என்ன சந்தோஷம், கலக்குறீங்க. புத்தி கூர்மை இருக்குது, நினைவாற்றல் இருக்குது, பேச்சு சாமர்த்தியமும் இன்றைக்கி அதிகமாக இருக்குது, பொறுமை இருக்குது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள், சந்தோஷம். அனுகூலமான எண் 2 3. திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, கலக்கலான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, பேச்சு சாமர்த்தியம் இருக்குது, பொறுமை இருக்குது, நிதானம் இருக்குது, தைரியமாக வந்துருச்சு. இன்றைக்கி புதுசாக நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பொதுவாக கன்னி கடகம் மிதுனம் இந்த 3 ராசிகளுக்கும் தைரியம் குறைவு. ஆனால் இன்றைக்கி நல்லா இருக்குது, உங்களுக்கு கலக்குறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எது நடக்குதோ அது நல்லது, கலக்குறீங்க. அனுகூலமான எண் 2 7. திசை வடக்கு கிழக்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களை, பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம். பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது, சந்தோஷம். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான தினம். எல்லா வகையிலும் முன்னேற்றம். அது படிப்பாக இருக்கட்டும், அது நாங்கள் விளக்கமாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாத்துக்கும் நல்லா இருக்குது. நிம்மதி உண்டு, வீண் செலவு கிடையாது, சந்தோஷம். அனுகூலமான எண் 1 3. திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் ஓம் நாமகிரி லட்சுமியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். பசு அல்லது நாய்க்கு சாப்பிட ஏதாவது கொடுங்கள். ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க, நல்லது, தோஷம் குறையும். அனுகூலமான எண் 2 7. திசை வடக்கு கிழக்கு, நிறம் பச்சை மஞ்சள். தனுசு ராசிக்கார நேயர்களை, அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமியை நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் ஞானதேவியே போற்றி, ஞானதேவியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அனுகூலமான எண் 2 3. திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு.
மகர ராசிக்கார நேயர்களே பிரமாதமான நாள், நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாக நடக்கும். பெண்களுக்கு நான் நல்லா இருக்குது, 3 நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்குது. நிம்மதி, எல்லா வகையிலும் முன்னேற்றம், சிறப்பு, வெற்றி, உயர்வு எல்லாம் கிடைக்கும். எது நடக்கிறதோ அது நல்லது, எது நல்லதோ அது நடக்கும். நீங்கள் எதிர்பாராத விதமாக அதை நடந்தால் கூட அதனால் உயர்வு வரும் நிச்சயம். அனுகூலமான எண் 1, 9, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை. கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க. அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் கருடாழ்வாரே போற்றி, ஓம் சக்கரத்தாழ்வாரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம், பொறுமை. நாய் அல்லது பசுவுக்கு சாப்பிட ஏதாவது கொடுங்க. ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க. தோஷம் குறையும். அனுகூலமான எண் 1, 3, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே கொஞ்சம் நிதானம், தேவையற்ற கோபம் வரும், பிரச்சனை பெருசாகும், வம்பு வழக்கு வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க, பிரார்த்தனை பண்ணுங்கள். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க, இல்லை சொல்லிகிட்டே இருங்க. அப்போ நீ மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. என்ன சொல்கிறது? ஓம் ஓம் சக்கரமே போற்றி, சாரங்கமே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். சாரங்கங்கிறது எம்பெருமான் நாராயணனுடைய வில்லு. அதுதான். அனுகூலமான எண் 3, 7, திசை தெற்கு மேற்கு, நிறம் வெள்ளை சிவப்பு. நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு, காலை 7:02, 9. நாளைக்கும் நல்ல நேரம் உண்டு, காலை 10:02, 12, 7:02, 9. மிதுனம் கன்னிராசிக்கார நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில் மரகத மோதிரம் போடுறது நல்லது. மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் கல்யாணம் ஆனவங்களாக இருந்தால், 2 பேர் ராசியுமே மிதுனமாக இருந்தால் அல்லது 2 பேர் ராசியுமே கன்னியாக இருந்தால் ஜோசியரோட ஜாதத்தை கொடுத்து பரிகாரம் பண்ணிக்கோங்க. சரிங்க. வாஸ்து சாஸ்திரம் குறித்து நாங்கள் சொல்லி கொண்டிருக்கிறோம். இப்படி கையை வச்சுக்கணும்னு சொன்னோம். இது கிழக்கு, இது மேற்கு, இது வடக்கு. உங்களை நோக்கி இருக்கிற திசை வடக்கு, எங்களை நோக்கி இருப்பது இந்த திசை தெற்கு. இந்த ஈசான்ய மூலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான மூலை. இப்போ ஏற்கனவே நாங்கள் கட்டி முடிச்சிட்டோம் வீடு. அதில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணும்? முக்கியமான மாற்றம் இந்த குளிக்கிற அறை, கழிவறை, இது ரெண்டும் தனித்தனியாக இருக்கணும். சார் எல்லாம் இப்போல்லாம் சேர்த்து தானே சார் கட்டுறாங்க, உங்கள் வீடு கூட அப்படி தானே சார் இருக்குங்கிறீங்க. அப்படி இருந்ததுன்னா 2 கழிவறை இருக்கும் எப்படியுமே. ஒன்றை குளிக்க பயன்படுத்திக்கணும், ஒன்றை கழிவறையாக பயன்படுத்திக்கணும். 2க்கும் பயன்படுத்தக்கூடாது. அதுதான் கான்செப்ட். அதனால் சில சிக்கல்கள் வரும். மலச்சிக்கல் வந்தால் பரவாயில்ல, மனச்சிக்கல் வந்துட்டால் பிரச்சனை தானே. எனவே மலச்சிக்கலும் பிரச்சனை தான். டாக்டர்கிட்ட போய் லாக்ஸேட்டிவ் வாங்கி சாப்பிட்டு இல்லைங்களா. எனவே டாய்லெட் அது சம்மந்தப்பட்ட விதிமுறையை நீங்கள் பின்பற்றணும். அப்புறம் வாசல் எந்த திசை பார்த்து இருக்கணும்? அது யார் பேரில் வீடு இருக்கோ அவருக்கு யோகமான திசை எதுவோ அதுதான். தெற்காகவும் இருக்கலாம், வடக்காகவும் இருக்கலாம், மேற்காகவும் இருக்கலாம், கிழக்காகவும் இருக்கலாம். சில பேர் தெற்கு பார்த்த வாசலை சரியாக வராதுங்கம்மாங்க. கிடையவே கிடையாது. யார் பேரில் வீடு இருக்கோ அவர் மேஷம், கடகம், விருச்சிகம், சிம்மம் இந்த ராசியில் ஏதாவது ஒன்றா இருந்துச்சுன்னா தெற்கு பார்த்த வாசல் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதை மறந்துட வேண்டாம். இந்த 4 மூலைகள் ஈசான்யம், நிருதி, ஆக்னேயம், வாவியம், 4 மூலைகளில் சில இடங்களில் தான் படுக்கை அறை இருக்கணும். பெட்ரூம் எங்கே போடுறது? எப்போவுமே பெட்ரூம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். கிழக்கு மேற்காக இருக்கிறது நல்லது. அதுவுமே கிழக்கு மேற்காக இருப்பது நல்லது. அதுலேயுமே கிழக்கு ஒட்டி அல்லது மேற்கு ஒட்டி இருப்பது நல்லது. அதாவது இப்போ வீடு இப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்படி பாதி வீட்டை பாதியாக பிரிச்சிட்டிங்கன்னா இந்த சைடு மேற்கு, இந்த சைடு இப்படி இருக்குது. இது சதுரம் அல்லது செவ்வகம். அப்போது அந்த மையப்பகுதி இருக்குது இல்லையா, மையக்கோடு, மையக்கோட்டினுடைய இந்த பக்கம் வடக்கு, இந்த பக்கம் தெற்கு. அதே மாதிரி இந்த சைடு ஒரு கோடு இருக்கும், போட்டுக்கணும். நீங்கள் கற்பனையாக அளந்து நடுவில் எந்த இடத்துக்கு வருதோ அந்த நடுப்பகுதி, அதாவது குறுக்கு வாட்டு நடுப்பகுதிக்கு இந்த பக்கம் இருக்கிறது மேற்கு, இந்த பக்கம் இருக்கிறது கிழக்கு. அப்போது உங்களுடைய படுக்கை அறை மேற்கு கிழக்காக இருக்கிறது தான் நல்லது. கிழக்கு இருக்குது இல்லைங்களா, கிழக்கில் தலை வச்சு படுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கணும் உங்கள் படுக்கை அறையை, வேறு வழி கிடையாது. அதுதான் விசேஷம். அதை மறந்துட வேண்டாம். அதுலேயுமே இப்போது இப்படி கோடு போட சொன்னோம் இல்லைங்களா, இப்படி ஒரு கோடு போட சொன்னோம் இல்லையா. அந்த சைடு வடக்கு, இந்த சைடு மேற்கு.
அப்போது இந்த பக்கமாக இப்படி பார்த்துருக்கிற மாதிரி ஒரு பெட்டை போடுறது ரொம்ப சிறப்பு. அதாவது மேற்கு கிழக்கா, வடக்கை ரொம்ப ஒட்டாமல், வடக்கில் ஒட்டாமல் மேற்கு கிழக்கா போடுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். தெற்கு கிழக்கா போட முடியுமா? போடலாமே. இப்போ இப்படி இருக்குது, இப்படி இருக்குது. இப்போ பெட்ரூமை வந்து இந்த ஓரத்தில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ தெற்கு கிழக்கா வரும் இல்லையா? அப்படி போடலாமா? அது அவ்வளவு சிறப்பாக ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அது இல்லை. மேற்கு கிழக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ். அதை புரிஞ்சுக்கணும். சரி, நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.